ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளையில எங்கள தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா, எங்க இருவர் மூவர் கூடுகிறீங்களோ அங்க இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்த நாங்க உணர்றோம் ராஜா. இந்த ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா, எங்களுக்காக கொடுத்த காரியத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்வீராகன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னத கரம் எங்கள் மீது நீட்டப்படுவதாக. அநேக பேர்களுக்கு முன்பாக அந்த நீட்டப்பட்ட கரத்தினால ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது என்பதை நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த கரம் நீட்டப்படுவதாக. இந்த சிறு கூட்டத்தின் மத்தியில ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கரம் இந்த வேளையில் நீட்டப்படுகிறதற்காய் நன்றி. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவார்களாக. அபிஷேகம் பண்ண அப்பா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் இந்த வேளையில அபிஷேகத்தை பெறுவார்களாக. நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்துல அபிஷேகம் கடந்து வருவதாக. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்மை குறித்து உம்மை தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியத்தை செய்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை இந்த கூட்டத்துல நீர் செய்வீராக. அப்பாவை நோக்கி பார்க்கிற க்ஷணங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறபடியால் ஆண்டவரே, இந்த ஒரு கூட்ட ஜனம் உம்மை நோக்கி பார்க்கிறபடியால், தங்களோட வாழ்க்கையில இன்னுமாய் தேவனை தேடுகிறபடியால் ஆண்டவரே, இன்னுமாய் உம்மை நோக்கி வருகிறபடியால் ஆண்டவரே, அவர்கள் மத்தியில நீர் பிரசன்னமாவீராக. நீர் பிரசன்னமாகி அவர்கள் மேல் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பின்படியாய் அவர்கள் ஓடும்படியாய் நீர் பெரிய காரியத்தை அவர்கள் உம்முடைய திட்டத்தை ஒவ்வொருத்தவங்க மீது நீர் வெளிப்படுத்துவீராக சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அது சிறிய ஊழியமாயிருந்தாலும் சரி, அது பெரிய ஊழியமாயிருந்தாலும் சரி, அழைத்த அழைப்பின்படியாய் நாங்க ஓடுறதற்கு நீர் கிருபை தருவீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கு நம்ம அதுல இருந்து கொஞ்சம் தியானிக்க போறோம். இன்றைய நாள் என்னன்னு தெரியுமா? 25/2/2025. இந்த நாள் பாத்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது முன்னாள் எப்படி இருக்கோ அதேதான் ரிவர்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ 25/02/2025 அப்படின்னு ஒரு பாலிண்ட்ரோமிக் நம்பரை பத்தி, பாலிண்ட்ரோமிக் ஒரு நாள்ல வந்து தேவனும் நம்மளும் எப்படி பாலிண்ட்ரோமா இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஜீசஸ் அஸ் a லீடர். நம்ம வருகிற வாரங்கள்ல தேவனை குறித்து ஒரு குணாதிசயங்கள், லீடர்ஷிப்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க போறது ஊழியம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தது தேவன் செய்த ஊழியம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வயசுல இந்த ஏசாப்பாவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய கடவுளாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லீடராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிலிஜியஸ் லீடராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இன்றைக்கு நாம தேவன், அதாவது ஏசப்பா ஒரு ஊழியக்காரராய் இருந்த காரியத்துல அவர் போதித்த காரியம், ஒரு ஊழியனாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஊழியக்காரனுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிதான் இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அதை செய்தார். அதை நம்மளிடமும் என்ன பண்றார், எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம உண்மையாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால அவர் அழைக்கிற அழைப்பின்படி நம்ம ஓடணும்னு அவர் விருப்பப்படுகிறார். சோ ஜீசஸ் அஸ் a லீடர்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க போற காரியம் என்னவென்றால் ஊழியம். தேவன் செய்த ஊழியம், ஏசப்பா செய்த ஊழியத்தை குறித்து முதலாவது நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும், ஏசப்பா தன்னோட 30வது வயதுல ஊழியத்துக்குள்ளாக கடந்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் 3 வருட காலம் வந்து இந்த பூமியில சுற்றி திரிந்து அநேக இடங்கள்ல சென்று தன் ஊழிய காரியங்களை என்ன பண்ணினார், நிறைவேற்றுகிற தேவனா இருந்தார். அது மாத்திரம் கிடையாது, அவர் நிறைய அற்புதங்களை செய்தார். அது மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்குள்ளாய் மனம் திரும்புதல் வந்தது. பாவி
ஆவிகளை ரட்சித்தார், பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். தேவன் அநேக அற்புதங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அவருக்கான ஒரு கூட்டம் அப்படியே பின்னால செல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, தேவனை குறித்து நம்ம இந்த மூன்றரை வருட காலங்களையும் பார்த்தோம்னா, தேவன் கடந்து வந்த பாதைகள் அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாய் அநேகம்னு சொல்லலாம். நம்ம என்னன்னா, நம்மளோட வாழ்நாட்கள்ல கடந்து வந்ததை அவர் 3 வருடங்கள் 3.5 ஆண்டுகள்ல அவர் கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் நிறைய போதிக்கிறார், மக்களுக்கு நல் வழிகளை காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, ஆலோசனை தருகிறார். அதே போல அவரோட ஊழியம் ஒரு கனம் பெற்ற ஊழியமா இருக்கிறது. அவரோட ஊழியம் ஒரு மகிமையான ஊழியமாய், மனித குலத்துக்காக அனுப்பப்பட்ட தெய்வத்தின் ஊழியமாய் அங்க பார்க்கப்படுது. மனுஷகுமாரன் அடிக்கப்படுகிறது, நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், நம்மளுக்காக உயிர்த்தெழுந்த தேவனா இன்றும் நம்மளோடு ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். சரி, முதலாவது அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 38-40 வரை. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 38-40 வரை. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இந்த வசனம் பாத்தீங்களா, யாரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணுமா? வேத பாதகரை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஒரு அதே போல ஒரு ஊழியனும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதை தேவன் அழகாய் சொல்லுகிறார். நம்ம முதன்மையான ஸ்தானத்துல ஒரு தேவ ஊழியன் உட்காரணும்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. விருந்துல முதன்மையான இடங்கள் இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. ஒரு ஊழியன் எப்படிப்பட்ட ஊழியனா இருக்கணுமா? தன்னைத்தான் தாழ்த்துகிற ஒரு ஊழியக்காரனா இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு வேத பாதகரை போல இல்லாமல், தேவன் கொடுத்த ஊழியத்தை ஒரு ஊழியக்காரன் எல்லாத்தை விட கடைநிலையில இருந்து செய்கிற ஊழியக்காரனாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அவர் உபதேசம் பண்ணுகையில் இதை தெளிவாய் சொல்லுகிறத காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீண்ட நம்மளோட ட்ரெஸ்ல கூட அவர் ரொம்ப இதா இருக்கார். நீ எப்படினாலும் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி உங்க வெளியில நீங்க காட்ட வேணாம், உங்களுக்கு வந்தனம் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா? இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனா? உங்களை உள்ளங்கள் தோன்று வைக்கும் முன்னாலே எப்படிப்பட்ட எண்ணங்கள்னு தெரிந்திருக்கிற தேவனா? அப்போ உங்களோட ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணுமா? உண்மையுள்ள ஊழியமா இருக்கணுமா? அது எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கக்கூடாதா? உலகபூர்வமான மக்களுக்கு அவர்கள் செலுத்துகிற கனத்தை பெறுகிற ஊழியமா இருக்கக்கூடாதா? அது தேவனுக்குரிய மகிமையா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணணுமா? ஊழியர்கள் மிகவும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கிற அனுபவத்தை உடைய ஊழியர்களாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மள்ட்ட அததான் எதிர்பார்க்கிறார். நீங்க சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, அது ஜெப ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் எல்லாம் நான் தான் பெருசு, நீதான் பெருசு, யாரு கடைசி நிலையில இருந்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறாரோ அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தான் தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அந்த இப்படிப்பட்ட காரியங்கள், உலகபூர்வமான எந்த காரியத்தை விரும்பாத ஊழியக்காரனை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாத்தீங்களா? தேவன் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். இவற்றை வெறுத்திருக்கிறார். இவர் எந்த ஜெப ஆலயங்களை போய் முன்னால இருக்கணும்னு ஆசைப்படல. மக்கள் மத்தியில இருந்திருக்கிறார். விருந்துகள்ல போய் தன்னை முதன்மையாய் காட்டிக்கொள்ள, தான் தான் மேசியா என்று சொல்லல. ஆனா அவர் மக்களா இருந்து தன்னை ஒரு ஊழியக்காரனாய் காட்டின பொழுது மிகவும் தன்னை தாழ்த்தினபடியால ஆண்டவரை இன்றைக்கு நம்ம பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நீண்ட ஜெபத்தை விரும்புகிற, கருத்தான ஜெபத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் கருத்துள்ள ஜெபத்தை கேட்கிறார். நீங்க வெளிப்புறமா நான் ஜெபிக்கிறத பாருங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. அவர் உங்களோட வீடுகள்ல, உங்களோட அறைகள்ல, பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறைகள்ல, அந்தரங்கத்துல நீங்க ஜெபிக்கிறத தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். வெளிப்புறமா நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், நான் ரொம்ப
கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அது வெளிப்புறமாய் தேவைப்படல, உள்புறமாய் அது தேவைப்படுகிற காரியமா இருக்கிற அப்படிப்பட்டவர்களை தான் என்ன பண்ணுகிறாருன்னா தேவன் அழைக்கிறார். ஆனா வேத பாதகரை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஊழியம் செய்யறோம்னா எதை எச்சரிக்கையா இருக்கணும்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னன்னா அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிக ஆக்கினை யாருக்கு உண்டா? இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் உண்டுன்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. மார்க் எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க் 13:5-6. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ரெண்டாவது காரியம், ஒரு ஊழியனாய் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாம வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாம பிறர் என்ன பண்ணிடக்கூடாது? வஞ்சிப்பின் பாதையில நடத்திடக்கூடாது. மிகவும் எச்சரிக்கை உள்ள ஊழியர்களா இருக்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் எந்த ஆவியை உடையவர்களா இருக்கிறோம் என்று நம்ம அறிந்திருக்கணும். அது 2 ஆவிகள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கொட்டுக்கிற ஒரு ஆவி உண்டு. பிசாசானவன் பல ஊழியர்களை எடுத்து பல ஊழியர்களை வழிமாற செய்கிற ஒரு ஆவியும் உண்டு. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்னா விசேஷ விதமாய் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான ஒரு வரத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம இன்ற வேலையில நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும். டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஏசப்பா. ஒரு ஊழியக்காரனுக்கு இது மிக மிக முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாம் நல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாம் யாரை போல் இருக்கக்கூடாது? வேத பாதகரை போல் இருக்கக்கூடாது. இரண்டாவது காரியம், நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடிக்கு. நான் கிறிஸ்துன்னு சொல்லும் போது யாராவது நம்பணுமா? நிறைய பேர் இந்த உலகத்துல நான் கிறிஸ்துன்னு சொல்லி ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, ரஷ்யால காணப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம காதார கேட்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம். நிறைய பேரு கிறிஸ்துன்னு சொல்லி எழும்புகிறத பாக்குறோம். ஏன் நம்மளோட தமிழ்நாட்டுல 1050கள்ல ஒரு மனிதன் எழும்புனா அந்த மனிதன் தன்னை நிறைய அற்புதங்கள் செய்தார். கடைசியில விழுந்து போன மனிதராய் நம்ம பார்க்கிறோம். இதே வேளையில நம்ம என்ன பண்ணணும்னா அநேகர் எழும்பினாலும் தேவனை மாத்திரம் நம்ம இறுக பற்றி கொண்டு தேவனுக்கு மாத்திரம் நம்ம உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடணும்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமா தான் இருக்கு. ஏசப்பா அந்த ஒரு ஊழியத்தை குறித்து சொல்லும் போது ஊழியம் என்றது சாதாரணமாக வர்றது கிடையாது. மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக செய்யப்படுகிற ஒரு ஊழியமா இருக்கணும். ஏனோ தானோ நானும் ஒரு ஊழியன் என்று சொல்லக்கூடாது. தேவ பயம் ஒவ்வொரு ஊழியனிடத்திலும் காணப்படணும். தேவ வைராக்கியம் காணப்படணும். நம்ம மிகவும் ஜாக்கிரை, எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி ஜாக்கிரை உள்ள மனிதர்களா இருக்கணும். அதுவும் தேவ ஊழியத்தை செய்யும் போது மிக 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 ஜாக்கிரை உள்ள மனிதர்களாய் நாம காணப்படணும். அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 16:24. மத்தேயு 16:24 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். இது எல்லாரும் ஆனா இது தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். இப்பொழுது நம்மளுக்காக சொல்லுகிறார், நீ என்னோட பின்னால வருகிறியா? வர விரும்புகிறாயா? அப்ப நீ எதை வெறுக்கணுமா? தன்னைத்தான் வெறுத்துதான் என்ன பண்ண முடியுமா? எஸ்ஸப்பாடத்துல வர முடியும்னு சொல்றாரு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவுள். இது என்ன குறிக்குது என்பதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும். அப்படின்னா நம்ம இன்னுமா தேவனிடத்துல கிட்டி சேரும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள தேவ சமாதானம் வந்துரும், நம்மளுக்குள்ள தேவ சந்தோஷம் வந்துரும், நம்மளுக்குள்ள பதட்டம் காணப்படாது, நம்மளுக்குள்ள பொறுமை வந்துரும், நம்மளுக்குள்ள பெருமை இருக்காது. ஆலோசனை எல்லாம் ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா சொன்னா நான் செய்யறேன். அப்போ நம்மளுக்குள்ள நம்மை வெறுத்து நம்மளுடைய காரியங்கள் முற்றிலுமா அழிந்து தேவன் நம்மை வைத்து செயல்படுகிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். இதுதான் தன் சிலுவை
சிலுவை எடுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும். இது தன்னைத்தான் வெறுக்கிறதுன்றது நாமளே நம்மளை வெறுக்கிற காரியம் கிடையாது. தேவனை நேசிக்கும் போது, தேவனிடத்துல கிட்டி சேரும் பொழுது, தேவனோட ஐக்கியப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகுமே. அந்த வாழ்க்கை மாற்றத்தை தான் தேவன் அழகா இங்க சொல்லுகிறார். என்ன பின்பற்றி வரணும்னா தேவனிடத்துல கிட்டி சேருகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி கிட்டி நம்ம சேரும் போது நம்மளோட வாழ்க்கை முழுமையாய் மாறும். அநேக ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம், அநேக ஊழியக்காரவங்க சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்கிறோம். அநேக பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்றதுக்கு கூட இது இல்லாம இருந்தேன், ஆனா தேவன் என்னை அழைத்தார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து என்னை அழைத்தார், இப்படிப்பட்ட வியாதியில இருந்து என்னை தூக்கி எடுத்தார். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். அவர்கள் எதற்காக தேவனை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு நன்றி நிறைந்தவர்களா ஏசப்பா கிட்ட வர்றாங்க. இந்த வேளையில் நாமளும் நன்றி நிறைந்தவர்களா ஏசப்பா கிட்ட போகும்போது தேவன் நம்மளோடு இருந்து பல காரியங்களை நம்மளோட ஊழியத்தின் பாதையிலும் கூட அவர் செய்ய முடியும். நாம வெறுக்க முடியும்னா எப்ப வெறுக்க முடியும்? தேவன் நம்மளுக்குள்ளாய் ஆளுகை செய்யும் போதுதான் நாம் வெறுக்கிறதுக்கு நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளா சுயமா எதையுமே என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை நம்மளால பண்ண முடியாது. அதே போல நம்ம பார்த்தோம்னா இன்னொரு அதிகாரத்துல நம்ம இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 5:24 எடுத்தவர்கள் வாசிங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேங்க்யூ. அப்போ கிறிஸ்தவர்கள் இல்ல, கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அருந்திருக்கிறார்கள். இது எப்ப வரும்? ஏசப்பா நம்மளுக்குள்ள இருக்கும் போதுதான், ஆவின் கனிகளை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான், கிறிஸ்துவனுடையவர்களாய் நம்ம மாறும் போதுதான் இந்த சிலுவையில நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட எல்லாவற்றையும் அரைஞ்சிட்டோம். ஏன்னா அவர் பார்த்துக்குவார். நம்ம எதையும் தேவையில்லை, நம்ம பார்க்க அவசியம் இல்லை. நாளைக்கு தேவை அவர் சந்திப்பார். நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலை பண்ணாத. எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போறியோ, எதை கொண்டு போ, எதையுமே அவர் கொண்டு போன்னு சொல்லவே இல்லை. இதை எடுத்துட்டு போ, ஊழியத்துக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போங்கன்னு எங்கேயுமே அவர் சொல்லவே கிடையாது. தேவன் சொல்லுகிற காரியம் அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொண்டது போல, பலி செலுத்துற இடத்துல அவர் பார்த்து கொண்டது போல, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் பார்த்து கொள்வார் எல்லா காரியத்தையும். இதெல்லாம் நம்மளால எப்ப செய்ய முடியும்னா, நம்ம முழுமையா தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவரோட நிழல்ல, அவர் நம்மளுக்கு நிழலா இருக்கிறத ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் புரிந்து கொள்ளும் போது நம்ம எல்லா ஆசை இச்சைகளை விட்டுருவோங்க. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு முக்கியமானவர் ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான். என்னோட வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் அதை தீர்த்து கொள்ள யாரால முடியும்? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லலாம். நான் இதற்கு ஒரு சாட்சியை இங்க பகிரணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்தியாவுக்கு ஒரு 3 மாசத்துல நான் போய் ஒரு டென்டிஸ்ட பார்த்தேன். என்னோட பல்லுல பிரச்சனைன்னு சொல்லி நான் பார்த்தேன். அவங்க ஒரு பேஸ்ட் கொடுத்தாங்க. அந்த பேஸ்ட் நான் அப்ளை பண்ணும்போது என் பல்லெல்லாம் கருப்பா மாறிடுச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க ஸ்கேலிங் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க ஸ்கேலிங் பண்ணணும். நான் 2 வருட காலமாக இதை கண்டினியூஸா பண்ணேன். அது கண்டினியூஸா வந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன் ஒரு நாள், ஏசப்பா இது என்ன ஏசப்பா, எனக்கு இது என்னோட பேச முடியல, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கே, என் பல்லு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா இது உம்மால மாத்த முடியும், இனிமே இந்த டென்டிஸ்ட் வேணாம், ஒண்ணு வேணும். 2 மாசம் தாங்க அது தேவன் மாற்றி கொடுத்தாரு. இது எதனால தெரியுமா? அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அவர் பார்த்து கொள்வார்னு விட்டு கொடுக்கும் போது அதிசயம் நடக்குது. நானா சுயத்துல 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், 2 வருஷம் இருந்துச்சு. ஆனா 2 மாசத்துல என் தேவனால செய்ய முடியும்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். அப்படிதான் அவர் பார்த்து கொள்வார்னு ஒவ்வொரு காரியத்தை நம்ம விட்டு சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா தேவன் எல்லாம் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவர் பார்த்து கொள்ளுவார். அது வியாதியா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஒரே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வேதத்தின் படி நம்ம நடக்கணும்னு ஆசைப்படணும். அந்த ஊழியம் செய்யணும்னா வேத
வேதத்துல சொல்லப்பட்ட ஊழியக்காரனை போல அந்த ஊழியம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படணும். நம்மளோட சுயத்துல அந்த ஊழியம் இருக்கக்கூடாது. என்னோட பெருமைக்காக அந்த ஊழியம் இருக்கக்கூடாது. என்னோட மகிமைக்காக இருக்கக்கூடாது. யாரை மகிமைப்படுத்தணும், யாரை உயர்த்தணுமோ என் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்துகிற ஊழியங்கள் உயர்த்தப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற மனிதர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். தேவன் அழகாய் கூட்டிட்டு போவார். எந்தெந்த இடத்துல அவர் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அங்க வந்து சாஸ்திரிகள் வந்திருந்தாங்க. 3 சாஸ்திரிகள் வந்திருந்தாங்க. அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது ஒரு நட்சத்திரம். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது என்னது? ஒரு நட்சத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம், அதிசயமான காரியம். இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாப்பீங்களா? ஒரு நட்சத்திரத்தை நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணி போவீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க பெரிய சாஸ்திரிகள் அதை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்போ சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தை மூலம் வழிகாட்டின தேவனுக்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் வழிகாட்டுறது என்ன பெரிய விஷயமா? கிடையவே கிடையாது. அர்ப்பணிக்கணும். நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஏசப்பா என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, என் ஊழியம் இப்படி இருக்குன்னு அர்ப்பணிக்கும் போது அவர் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி எந்த தேசத்துக்கு போகணும்னு காட்டினாரு, எந்த இடத்துக்கு போகணும்னு அவர் உங்களுக்கு காட்டுவாரு, எந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு அவர் காட்டுவாரு. அப்ப அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணும். அவரை சார்ந்து இருக்கிற ஊழியமா இருக்கணும். ஆலோசனை கேட்கிற ஊழியமா இருக்கணும். இன்றைக்கு ஏன் இதை வந்து நான் வந்து ஸ்பெசிபிக்கா ஊழியம் செய்யறவங்களை பத்தி மட்டும் நான் பேசல. நீங்க செய்யறது கூட இந்த இடத்துல ஊழியம் தான். உங்களோட குடும்பத்துல நீங்க செய்யறது ஊழியம் தான். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க செய்யறது ஊழியம் தான். அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கும்னா தேவனை சார்ந்து இருக்க ஊழியமா இருக்கணும். அந்த இடத்துல நீங்க உங்களோட நடக்கை பேசப்படுகிறது, தேவனுடைய குணாதிசயங்கள் அங்க பேசப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களோட நடக்கையில நீங்க தேவனை சார்ந்து அங்க செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா மாறும்போது உங்களோட ஊழியம் அழகாய் வெளிப்படுகிற ஊழியமா இருக்கு. உங்க குடும்பத்துல உங்க ஊழியம் வெளிப்படுகிற காரியமா இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊழியத்துல நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாய் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:10. எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். தேங்க்யூ. அம்மேன். இந்த வார்த்தை எவ்வளவு ஊழியக்காரர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நிறைய பேர் இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். அப்போ இந்த இடத்துல இது ரொம்ப தேவைப்படுது. அந்த இடத்துல மகிமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. இன்றைக்கும் அதிசயம் நடக்குது. ஏசு கிறிஸ்துவானர் இருந்த டைம்ல நடந்துச்சு. அப்ப இப்பயும் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிற நல்ல தேவனா அவர் காணப்படுகிறபடியால நம்மளுக்கு கடமை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு வந்து மகிமை, நம்ம வந்து அந்த மகிமை நம்ம எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது கடமை. நம்மளோட கடமை என்னமோ அதை மாத்திரம் தான் நான் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. அவங்க அந்த கட்டளைக்கு கீழ்ப்படு இருந்தாங்க மாத்திரம் தான் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர் தான் எடுத்து பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த மகிமை கனத்தையும் அவருக்கு மாத்திரம் தான் செலுத்துகிற ஊழியக்காரர் தேவன் நடத்துகிற தேவனா இருக்கிறார். எந்த இடத்துலயும் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் சொல்றாங்க, நான் ஏசப்பட்ட கேட்டேன், எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நாங்க யாரையும் சார்ந்து போகல. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அழைக்கிறார். நான் வந்து மனுஷங்களை சார்ந்து போயிட்டேன்னா அது என்னோட ஊழியமா, அது தேவனுடைய ஊழியமா இருக்காது. அது என்னோட ஊழியமாய் மாறி போகும். தேவன் உங்களிடத்துல செயலாற்றணும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை சார்ந்த ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். தேவன் கொடுக்கிற கட்டளை மாத்திரம் செய்கிற, கடமை மாத்திரம் செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்க மிகவும் எச்சரிக்கை உள்ளவர், ஜாக்கிரதை உள்ள மனிதர்களை நம்ம காணப்படணும். அதே போல ரோமர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தேவன் அழகாய் பல காரியத்தை செய்யறத பார்க்கணும். பல பேருக்கு டிஃப்ரெண்ட் காலிங்ஸ் இருக்கு. எடுத்தவங்க யாராவது வாசிக்கிறீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர்.
இது பாத்தீங்களா, ஒவ்வொருவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காலிங் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் காலிங் படி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நடக்கணும், நம்மளோட ஊழியங்களை செய்யணும். எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா வித்தியாசமான ஊழியங்களை கொடுப்பார். அதனால நம்ம எல்லாம் நம்மளை நம்ம இந்த இடத்துல தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்க கூடாது. தேவன் நம்மளை தகுதிப்படுத்தணும், தேவன் தான் நம்மளை வணைந்து கொள்ளணும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறத பாக்குறோம், மணிக்கணக்கா ஜெபிக்கிறாரா, பிதாவின் இடத்துல போய் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் ஊழியங்கள் செய்ய முன்னால தனிமையான இடத்துக்கு சென்று ஜெபிக்கிறத பாக்குறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை செய்யறோமா? தனிமையான இடத்துக்கு சென்று அதிக நேரம் நம்மளோட தேவனோட இடத்துல நம்ம செலவு பண்றோமா? செலவு பண்ணணும், அதைதான் அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஃபாலோவர்ஸா இருக்கிற நம்ம, அவர் செய்த ஊழியத்தை செய்யணும் நம்ம நினைக்கிற நம்ம, இதைதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான காலிங் இருக்கு. எதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா அதை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்காரு. எப்படி தெரியுமா? ஜெபிக்க 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 அதை நம்மளோட வாழ்க்கையில அபியாசப்படுத்த தேவன் நிறைய வரங்களை கொடுத்து உங்களை அலங்கரிக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு உங்க மேல வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றணும்னு ஆசை. அவர் உங்களை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல, என்னோட பிள்ளைன்னு காத்திருக்கிற தேவனா அவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நான் செய்த ஊழியத்தை போல நீங்களும் செய்கிற ஊழியம் உண்மையுள்ள ஊழியமா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார், பொறுமையுள்ள தேவனா இருக்கிறார். நிறைய இடங்கள்ல நம்ம சாட்சியை இழந்து போகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். எதனால தெரியுமா? நம்மளோட சுயம் வெளிப்படுறதுனால. ஏசப்பா சொன்ன ஊழியத்துல அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னாங்கல்ல, அந்த சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு போகாத இடத்துல, ஊழியத்துல, நிறைய வீடுகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல நம்ம அதை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு காரணம் உண்மையாய் அவரை தேடாததுனால, உண்மையாய் அவரை பின்பற்றாதனால, உண்மையாய் அவர் சொன்னுகிற காரியத்தை விசுவாசிக்காதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய வேலையிலும் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இன்னுமாய் ஊழியத்தின் பாதையில் நடக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். தேவன் அது மாத்திரம் கண்ட ஒரு நல்ல கைடா இருக்காரு உங்களோட ஊழியத்துக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் கொடுக்கிற கட்டளையின் படி நடக்கும் போது தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென்.